தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 92ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 92ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை பின்தொடர்வது நல்லது. ஏனென்றால் இந்த கருத்துக்கள் உங்கள் மத்தியில் கூறப்படும் பொழுது வசனத்தோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் கற்றுக்கொள்ள உங்களுக்கு வசதியாக இருக்கும். 92ஆம் சங்கீதம் அடைப்புக்குறியலை நாம் பார்க்கும் பொழுது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று வாசிக்கிறோம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இதை எழுதியது யார் தெரியவில்லை. இப்பேற்பட்ட சங்கீதங்களை அநாதை சங்கீதங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அப்படி அழைப்பது சரியல்ல என்று நான் எண்ணுகிறேன். காரணம், வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே ஒவ்வொரு சங்கீதமும் அங்கே பெயர் சொல்லப்படாவிட்டால் ஆவியானவரின் சங்கீதம் என்றே அழைக்கப்பட வேண்டும். சரி, ஓய்வு நாளின் பாட்டு. ஓய்வு நாள் என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை, சாபத் என்று சொல்வார்கள். அந்த சனிக்கிழமை ஆராதனையில் அவர்கள் தங்களுடைய பலிகளை இரட்டிப்பாக செலுத்துவார்கள். ஒரு ஆட்டை அவர்கள் பலி செலுத்தினால் ஓய்வு நாளில் 2 ஆடுகளாக அவர்கள் பலி செலுத்துவார்கள். சனிக்கிழமை அவர்களுக்கு ஓய்வு நாள். கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. அது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தினம் என்பதனாலே உயிர்த்தெழுந்த தினத்தை அவர்கள் ஓய்வு நாளாக ஆசரிக்கிறார்கள். சில இடங்களிலே, சில நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ லீவு, விடுமுறை இல்லாத நாட்களிலே, சில இடங்களிலே, சில நாடுகளிலே விடுமுறை இல்லாத காரணத்தினாலே அவர்கள் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறார்கள், புதன்கிழமை ஆராதிக்கிறார்கள், சனிக்கிழமை விடுமுறை என்றால் சனிக்கிழமையும் ஆராதிக்கிறார்கள். இப்படி ஆராதிப்பது சரியா? சரிதான். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமரிலே நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு நாளை ஒருவர் கர்த்தருடைய மகிமைக்காக விசேஷித்து தெரிந்து கொண்டு ஆராதனையை நடத்துகிறார் என்றால் அது நல்லது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் இந்த சங்கீதத்தின் காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இது ஓய்வு நாளின் பாட்டு. அப்படி என்றால் ஆராதனையில் இந்த சங்கீதம் பாடப்பட்டதாக நாம் வேதத்தில் நாம் அறிகிறோம். இந்த சங்கீதத்திற்குரிய சில ஒத்த கருத்துக்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38 முதல் 46 வரையும், எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலும் ஒத்த கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் ஆண்டவரை பற்றிய சில குறிப்புகளை பார்க்கிறோம். கர்த்தருடைய சில மாண்புகள், அம்சங்கள் என்று பார்க்கும் பொழுது முதல் 8 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னதமானவர் என்று சொல்லி அப்படிப்பட்ட கருத்தை முதல் 8 வசனங்களிலே பார்க்கிறோம். 92ஆம் சங்கீதம் முதல் 8 வசனங்களிலே பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதல் வசனங்களில் இருந்தே பார்ப்போமா? கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவது வசனத்திலே உன்னதமானவர், 8ஆம் வசனத்திலே உன்னதமானவர். கர்த்தர் உன்னதத்திலே வாசம் பண்ணக்கூடியவர், உன்னதர், யாரையும் அவரோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது, உயர்ந்தவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்ற கருத்தை இந்த முதல் 8 வசனங்களிலே நாம் காண்கிறோம். ஆக ஆண்டவர் உன்னதமானவராக இருப்பதினாலே நம்முடைய கடமை என்ன? நம்முடைய ஆண்டவர் அல்லவா,
நம்முடைய கடமை என்ன என்று சொல்லி பார்த்தால் 3ஆம் வசனத்திலே அறிவிப்பேன் என்ற கருத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னதர், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள், அவர் மட்டுமே தெய்வம், மற்றவெல்லாம் ஊமையான விக்கிரகங்கள், உன்னத ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறி அறிவிக்கக்கூடிய காரியத்தை குறித்து 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படை கொள்கை இது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துரைப்பது. இதை ஆவிக்குரிய சுவாசம் என்று சொல்வார்கள். சுவாசத்தில் 2 பகுதிகள், ஒன்று உள்மூச்சு, 2 வெளிமூச்சு. உள்ளே மூச்சை எடுக்கிறவர்கள் வெளியே மூச்சை விட வேண்டும், இல்லை என்றால் இறந்து போவார்கள். அதுபோல ஆவிக்குரிய சுவாசம் என்பது உள்ளே இயேசுவை ஏற்றுக்கொள்வது, இருதயத்திற்குள்ள இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவதாக அந்த இயேசு கிறிஸ்துவை தம்முடைய உள்ளத்திலிருந்து வாயினாலே வாழ்க்கையினாலே எடுத்துரைப்பது, அறிக்கை செய்வது. 2 முக்கியம். ஏற்றுக்கொள்வதும் எடுத்துரைப்பதும் இணைந்து காணப்பட வேண்டும். ஆண்டவரை அனுபவிப்பதும் அறிவிப்பதும் இணைந்து காணப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த முதல் 3 வசனங்களிலே பார்க்கிறோம். 4வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆனந்த சத்தமிடுவேன், கர்த்தரை முன்னிட்டு ஆனந்த சத்தமிடுவேன், சந்தோஷமாக முழங்குவேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு செய்த எண்ணிறந்த உபகாரங்கள், அதை என்னால் வைத்துக்கொள்ளவே முடியாது, இருதயத்தில் அமைக்கிக் கொள்ளவே முடியாது. அதை எடுத்துரைக்கும் பொழுது எனக்கு இன்பமான சத்தம் பிறக்கிறது. சத்தமிடுவேன். அது கொண்டாட்டத்தின் வார்த்தை. எது? இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தை கொண்டாடி துதிப்பேன், ஆரவாரிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆனந்த சத்தமிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் முழங்குவதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக அறிவிப்பேன், இரண்டாவதாக ஆனந்த சத்தமிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஏன் இப்படி ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டுமா? 3ஆம் வசனம் அவருடைய கிருபை, 3ஆம் வசனம் அவருடைய சத்தியம். அவருடைய கிருபைக்காக, அவருடைய சத்தியத்திற்காக அவரை அறிவிப்பேன். கிருபை என்றால் இல்லாத இடத்திலே இலவசமாக அருளப்படக்கூடிய ஈவு கிருபை. ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எண்ணுவதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் நிர்மூலமாக அது இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லாதிருந்தும் என்னை பொருட்டென்று எண்ணினால் என்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருப்பேன் ஆண்டவரே. நான் மண் என்று நீர் நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே. எனவே என்னிடத்திலே எண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே நான் உம்முடைய கிருபையினாலே வாழ்கிறேன். உம்முடைய கிருபையை அறிவிப்பேன். காரணம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு உண்டு. இந்த ஜனங்களுக்கு, என்னுடைய உற்றார் உறவினர், பெற்றோர், நண்பர்களுக்கு ரட்சிப்பு தேவை. அவர்களுக்காக இந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பேன். இரண்டாவதாக உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பேன். உம்முடைய வேதத்தை போதிப்பேன். அது மட்டுமல்ல, உம்முடைய வேதம் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களை மற்றவர்களுக்கு அறிவித்து இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் அந்த வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக ஒன்றன்பின் ஒன்றாக வேதத்திலே கூறப்படக்கூடிய வாக்குத்தத்தங்களை, சத்திய வசனங்களை மற்றவர்களுக்கு நான் அறிவித்து வாழ்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமாம், ஆண்டவருடைய கிருபையை அறிவிக்கிறீர்களா? ஆண்டவருடைய சத்தியத்தை விளக்குகிறீர்களா? உங்களுடைய வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருகிறார்களே, அவர்களிடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறீர்களா? ஒருவேளை சொல்லுவதற்கு வெட்கம், கூச்சம், பயம் இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் ஒரு கேசட்டை போட்டு அல்லது ஒரு சிடியை போட்டு காட்டலாமே. அதில் சுவிசேஷம் உண்டே, அதை அவர்கள் கேட்கட்டுமே, அதை அவர்கள் பார்க்கட்டுமே, பார்த்து அவர்கள் குணப்படட்டுமே, அவர்கள் ரட்சிக்கப்படட்டுமே, மெய்யான தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எனவே ஒருவேளை உங்களால் சொல்ல முடியாவிட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு ஒரு சிடி செய்தியின் மூலமாக ஆண்டவரை வழங்கி விடுங்கள். அவர்கள் செல்லும் பொழுது ஒரு நல்ல சுவிசேஷ புஸ்தகமாக அல்லது 4 சுவிசேஷங்களிலே ஒரு நூலையாவது அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அவர்களுக்கு பரிசிலாக நீங்கள் பரிசளியுங்கள். இதெல்லாம் ஆண்டவரை அறிவிக்க விரும்புகிறவர்கள், ஆண்டவருக்காக ஆனந்த சத்தமிட விரும்புகிறவர்கள் செய்யக்கூடிய அருமையான ஊழியங்கள் ஆகும். முதலாவதாக கிருபை, இரண்டாவதாக சத்தியம், மூன்றாவதாக கிரியை. 4ஆம் 5ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த மகத்தான கிரியைகள், அற்புதங்கள், அடையாளங்கள்,
அவர் மேலே பற்றுறுதி கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள் இவற்றையெல்லாம் சாட்சிகளாக அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பாருங்க, நான் பிரச்சனையிலே நான் மூழ்கியிருந்தேன். அந்த சமயத்திலே அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலே கர்த்தர் எப்படி செய்தார் தெரியுமா என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுங்கள். அது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாகும், ஆண்டவரை அறிவிப்பதாகும், உங்களுடைய ஆனந்த சத்தம் முழங்குவதாகும். ஆண்டவருடைய பெரிய கிரியைகளை, பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கியுங்கள், அறிமுகப்படுத்துங்கள், அவருடைய நற்செய்திகளை நீங்கள் கூறுங்கள். இன்னும் மீண்டும் வாசிக்கும் பொழுது ஏன் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்றால், எவற்றை அறிவிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறான் என்றால், முதலாவதாக கிருபை, இரண்டாவதாக சத்தியம், மூன்றாவதாக கிரியை, நான்காவதாக யோசனை. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தரக்கூடிய ஆலோசனை. இந்த காரியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்தந்த காரியங்களிலே நீங்கள் எப்படி இந்த காரியங்களுக்கு விடை தேட முடியும் என்றால், இந்த பிரச்சனைகளை தீர்வு செய்ய வேண்டும் என்றால், இந்த இக்கட்டான நிலைமைகளிலே உங்களுக்கு நீங்களே வழிகாட்டி கொள்ள வேண்டும் என்றால் வேதம், பரிசுத்த வேதாகமத்தை படியுங்கள் என்று சொல்லுங்கள். அல்லது அந்த வேத வசனங்களிலிருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் கேட்கத்தக்கதாக, வசனத்தை கேட்கத்தக்கதாக, அதனாலே விசுவாசம் பெறத்தக்கதாக, அந்த விசுவாசத்திலே வளரத்தக்கதாக நீங்கள் கர்த்தருடைய வேதத்தையும் அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 6ஆம் வசனத்திலே, அறியாத மிருகமாக, உணராத மூடனாக விளங்காமல் இந்த உலகத்திலே ஆண்டவரை குறித்து அறிந்து, ஆண்டவரை குறித்து அறிவித்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. துன்மார்க்கர் எவ்வளவுதான் செழித்தாலும் அவர்கள் அழிவார்கள் என்ற கருத்துக்களையும் 7ஆம் 9ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். செழிப்பு என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல, சிலுவை சுமக்கும் சீஷர்களாக வாழ்வதே ஆண்டவருக்கு அடுத்த அடையாளமான ஆவிக்குரிய ஜீவியமாகும். துன்மார்க்கர்கள் செழித்தாலும் கொஞ்ச நேரத்திலே, கொஞ்ச நாட்களிலே அழிந்தே போவார்கள். அவருடைய செல்வம் செல்வோம் என்று சொல்லி சிறகடித்து பறந்து போகும். பறந்து செல்லும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தார். எனவே பறந்து செல்லும் பொருள் மேல் கண்களை பதிக்க விடாமல் பரம்பொருளாக்கிய ஆண்டவர் மேல் கண்களையும் இருதயத்தையும் பதித்து அவருக்காக நல்வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து சொல்லுவது அவர் உன்னதமானவர். இரண்டாவதாக உயர்த்துகிறவர். உயர்த்துகிறவர் என்ற கருத்தையும் 10ஆம் வசனம் முதல், உயர்த்துகிறவர் என்ற கருத்தையும் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை அவன் கற்றுக் கொடுப்பதாக நாம் காண்கிறோம். 10ஆம் வசனம் பாருங்கள், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று தொடர்ந்து சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். ஆக இரண்டாவதாக கர்த்தர் உயர்த்துவார், அதுவும் சத்துருக்களுடைய கண்களுக்கு மேலாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பு தகப்பன் அவனை அதிகமாக நேசித்தான். அவனுடைய சகோதரரோ அவனை வெறுத்தார்கள், பொறாமைப்பட்டார்கள், குழியிலே தள்ளினார்கள். பிறகு அவன் நாடு கடத்தப்பட்டான், எகிப்துக்கு சென்றான். அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டிலே அவன் அவமானப்பட்டான், சிறையிலே தள்ளப்பட்டான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்தாற் போல நாட்டை ஆளக்கூடிய அளவிலே அப்பேற்பட்ட உயர்வு அவனுக்கு கிடைத்தது. சத்துருக்களுக்கு முன்பாக யோசேப்பு உயர்த்தப்பட்டான். சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது உயர்த்தப்பட்டான். சத்துருக்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக தானியேலை கொண்டு சென்றாலும், அவனுடைய நண்பர்களை கொண்டு சென்றாலும் அவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மொர்தேக்காய் சத்துருவுக்கு முன்பாக, ஜனத்துக்கு முன்பாக உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உயர்த்தும் ஆண்டவர். என்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோமோ அன்றைக்கே உயர்த்துகிறார். என்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோமோ, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறோமோ அன்றைக்கே அவர் நம்மை ராஜாக்களாக,
ஆசாரியர்களாக உயர்த்துகிறார், ராஜரீக கூட்டமாக ஆக்குகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார், உன்னதமான இடங்களிலே ஆண்டவர் வைக்கிறார், உன்னத ஸ்தலங்களிலே நாம் உட்கார வைக்கப்படுகிறோம் என்ற கருத்தை எல்லாம் எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உயர்த்தக்கூடிய ஆண்டவர், நம்மை தூக்கி வைக்கக்கூடிய ஆண்டவர், நம்மை உயரமான ஸ்தலத்தில் வைத்து ஒரு தீங்கும் நம்மை அண்டாதவாறு ஆளாதவாறு கர்த்தர் காத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காண்டாமிருகத்தின் கொம்பை போல நம்முடைய கொம்புகளை எல்லாம் உயர பண்ணுகிறார். கொம்பு என்றால் அதிகாரம் என்று அர்த்தம், காண்டாமிருகம் என்றால் பெரிய அதிகாரம் என்று அர்த்தம், பெரிய வல்லமை என்று அர்த்தம். பெரிய வல்லமை, பெரிய அதிகாரம் வழங்கக்கூடிய அளவிலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம் என்று சொல்லியும் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது நியமனம் என்று அர்த்தம். ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கிறார் என்றால் அன்றைக்கு எண்ணெயால் அபிஷேகித்தார். எதற்காக? ராஜாவாக ஆளத்தக்கதாக, தீர்க்கதரிசியாக பணிவிடை செய்யத்தக்கதாக. இன்றைக்கு பரிசுத்தாவியானவரால் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்காக? ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்காக, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிப்பதற்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பகிர்ந்து கொள்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அபிஷேகம் என்றால் நியமனம், ராஜாவாக நியமனம், தீர்க்கதரிசியாக நியமனம். அதுபோல ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக நாம் மாறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் நம்மை நாமே காட்டுவதற்காக அல்ல, அபிஷேகம் ஆண்டவரை நாம் காட்டுவதற்காக. நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நம்முடைய வார்த்தை மூலமாக ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு வழங்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம் மத்தியிலே, நம்மிடத்திலே, நம்மேலே தங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் துன்மார்க்கருக்கு வரக்கூடிய பலனையோ கண் காணும், காது கேட்கும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமானுக்கு நேரிட்ட காரியங்கள், ஏரோதுவுக்கு நேரிட்ட காரியங்கள், பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் ஏற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கண்கள் கேட்டன, காதுகள் கேட்டன. இன்றைக்கு நாமும் அறிந்திருக்கிறோம். சத்துருக்கள் நம்மை வெல்ல முடியாது. சத்துருக்கள் எல்லாம் வெல்லப்பட்டவர்கள். இதோ உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் திருவளம் பற்றினார். அப்படி என்றால் உலகத்தில் உள்ள எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்பது வேதமாகும். தோற்கடிக்கப்பட்ட எந்த மனிதனையும் குறித்து, தோற்கடிக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷியும் குறித்து, தோற்கடிக்கப்பட்ட பிசாசையும் குறித்து துவள வேண்டாம், துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருந்து, நம்முடைய பட்சத்தில் இருந்து நமக்கு வெற்றியை தருவார், அவர்கள் மேல் வல்லமையை கொடுப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக நீதிமான்கள் பனையை போல செழித்து கேதுரு போல் வளருவார்கள் என்று சொல்லியும் இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவர் நல்லவர், உன்னதமானவர், நமக்கு உயர்த்துகிறவர். பனையை போல, கேதுருவை போல உயரமாக வளர்ந்து செழிப்பாக மாறி கற்பக தருக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அளவில் எல்லா நன்மைகளையும் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்போம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து உயர்த்தியவர். பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து உயர்த்தியவர். நம்மை உயர்த்துவார், நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார், நம்முடைய அந்தஸ்தையும் ஆண்டவர் உயர்த்துவார். மத்தேயு என்று ஒரு மனுஷன் இருந்தான். சுங்க வரி கணக்கு எழுதி கொண்டிருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சுவிசேஷம் எழுத அழைத்தார். ஆயத்துறையில கிடந்த ஒரு அற்பமான ஒரு மனுஷன், ஆயக்காரன் மத்தேயு. இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் எத்தனை தடவை வாசித்திருப்போம். சுங்க வரி கணக்கு எழுதியவன், சுங்க வரி கணக்கு எழுதியவன், அவனை ஆண்டவர் சுவிசேஷம் எழுத அழைத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். குடும்பத்தை, ஆவிக்குரிய அந்தஸ்தை எல்லாவற்றையும்
கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னுடைய சாட்சி என்ன தெரியுமா? என்னுடைய சாட்சி என்ன தெரியுமா? செப்டிக் டேங்கில் கிடந்த எண்ணெய் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த விரல்களினாலே தோண்டி எடுத்து மேலே உயர்த்தி கழுவி சுத்திகரித்து தம்முடைய இரத்தத்தினாலும் தம்முடைய வசனத்தினாலும் தம்முடைய ஆவியினாலும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கண்மலைகளை நிறுத்தி பேசு என்று சொல்லியிருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதுதான் என்னுடைய சாட்சி. அற்பமான எண்ணெய் ஆண்டவர் தமக்கு அர்ப்பணம் செய்ய வைத்து அற்புதமாக மாற்றி இருக்கிறார். நான் என்ன பெரிய ஆளா? ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சாதாரணமான மனுஷன். உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். அற்பமான மனிதர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுகிறார்கள். இதைத்தான் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு செய்கிறார். உயர்த்துகிறவர். முதலாவதாக உன்னதமானவர், இரண்டாவதாக உயர்த்துகிறவர், மூன்றாவதாக உத்தமர் என்று சொல்லி 14, 15 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 14, 15 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதிர் வயதிலும். உங்களுக்கு இப்போ என்ன வயது? 20, 60, 80? முதிர் வயதில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? கோலூன்றி தள்ளாடி ஈசிச்சேரியில் உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டு நேரம் போக்கி கொண்டிருப்பீர்களோ? ஆஹா, அப்படியா வேதம் சொல்லுகிறது? முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாக இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாரை பார்த்து சொல்கிறது? நீதிமான்களை. ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக எண்ணப்படுகிறவர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். பனைமரத்தைப் போல உயரமாக, கேதுரு மரத்தைப் போல உறுதியாக, உயரமாக உறுதியாக வாழ்ந்து கற்பக தரு மரங்களைப் போல அவர்கள் காலமெல்லாம் விளங்குவார்கள். புஷ்டி, பசுமை, இதை குறித்து 71 சங்கீதம் 18 வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முதிர் வயதிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? ஏசாயா 46 அதிகாரம் பாருங்களேன். ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு? உங்களுக்கு. எனவே முதிர் வயது ஆக ஆக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. முதிர் வயதிலும் உங்களை சுமக்க, தாங்க, புஷ்டியும் பசுமையுமாக உங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் நடத்துவார். உங்களை படைத்தவர் அல்லவா? உங்களை இரத்தத்தினாலே மீட்டவர் அல்லவா? உங்களை அழைத்தவர் அல்லவா? இன்று வரை உங்களிடத்தில் கனியை எதிர்பார்த்து ஜீவனோடு வைத்திருக்கிறவர் அல்லவா? எனவே முதிர் வயதிலும் நீங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கத்தக்கதாக நோவாவை போல முதிர் வயது, காலேபை போல முதிர் வயது, இவர்களெல்லாம் முதிர் வயதிலே கர்த்தருக்கு மகிமையாக கனி கொடுத்தவர்கள். அதே போல நீங்கள் வளர வளர நீங்கள் தளராமல் முதிர் வயதிலும் அதிகமாக பலன் கொண்டு, காண்டாமிருகத்தின் பலன் கொண்டு என்று வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட மனபலன், அப்பேற்பட்ட உடற்பலன் இதோடு நீங்கள் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்வீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இவர்கள் நீதிமான்கள், இரண்டாவதாக இவர்கள் நாட்டப்பட்டவர்கள். 13 வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். ஒரு நாள் வந்து இன்னொரு நாள் மறைந்து போகிறவர்கள் அல்ல. ஒரு நாள் வந்து சில காரியங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே நடந்த பிறகு அங்கங்கு ஓடுகிறவர்கள் அல்ல. ஒரு நாள் வந்து பின்னர் சபைக்கு சபை தாவுகிறவர்கள் அல்ல. ஒரு நாள் வந்து அப்படியே நிலைத்திருக்கிறவர்கள், நாட்டப்பட்டவர்கள், உறுதியானவர்கள், இறுதி வரை அங்கேயே இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்கிறவர்கள். இப்பேற்பட்டவர்கள் அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் உண்டாம்? 13 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நிலைத்திருப்பார்கள், இரண்டாவதாக செழித்திருப்பார்கள், மூன்றாவதாக உறுதியோடு இருப்பார்கள், நான்காவதாக சாட்சி பகர்வார்கள், அதன் பின்பு அவர்கள் உணர்வடைவார்கள், கர்த்தருக்கு விருப்பமான உணவு கொள்வார்கள், பின்னர் ஆண்டவரோடு உரையாடி உறவாடி வாழக்கூடிய உறவிலே சந்தோஷம் அடைகிறவர்கள்
இன்னும் ஆண்டவருடைய மகிமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள், மேலாக உற்சாகம் கொள்ளுகிறவர்கள் என்றெல்லாம் சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மனமகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அதே போல ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் உற்சாகம் அடைவது மட்டுமல்ல, அங்கே கொடுக்கப்படக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்கிறவர்கள். இந்த 3 காரியங்களையும் மனதில் வைத்து கர்த்தரை துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பாக ஓய்வு நாள் வந்தவுடனே நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பே இந்த ஓய்வு நாளின் பாட்டாகி இந்த பாட்டை ஒரு தடவை நீங்கள் வேதத்தை திறந்து மனதிலே வாசித்து நீங்கள் செல்வது நல்லது. ஏனென்றால் கர்த்தர் உன்னதமானவர். உன்னதமானவரை பாடி கொண்டாடுவது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவர் உன்னதமானவர் மட்டுமல்ல, அவர் உயர்த்துகிறவர். நம்மை உயர்த்துகிறவர். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைந்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. நாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம்? நம்முடைய 5 வயதிலே, நம்முடைய 10 வயதிலே நாம் எப்படி இருந்தோம்? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உயர்த்தி இருக்கிறார் அல்லவா, உருவாக்கி இருக்கிறார் அல்லவா. உணவு, உடை, உறைவிடம் எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆதரித்து நம்மை செல்ல பிள்ளைகளாக, நம்மை சொத்துக்களாக அவர் பாவிக்கிறார் அல்லவா. அது மட்டுமல்ல, பேராசீர்வாதமாக்கிய ஆவியின் முத்திரையை நமக்கு பரிசளித்து, முத்திரை என்றால் சொத்து என்ற அர்த்தம், ஆவியின் முத்திரையை நம் மேலே பதித்து அதை பரிசளித்து நித்தியமாக தம்முடைய சொத்தாக நம்மை பாவிக்கிறாரே. எப்பேற்பட்ட தெய்வம்! எவண்ணமாக கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். உயர்த்திய ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டியது, அவருக்கு முன்பாக தாழ்மையோடு அவரை குறித்து பணிவிடை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. உன்னதமானவர் மட்டுமல்ல, உயர்த்துகிறவர் மட்டுமல்ல, உத்தமர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆக துணையாக இருக்கக்கூடிய கர்த்தர், நீதிமான்களாக எண்ணப்படக்கூடிய நாம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நாம், நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்பதை 92ஆம் சங்கீதம் அறிவிக்கிறது. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இது ஓய்வு நாளின் பாட்டு என்பதனாலே ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பு இந்த சங்கீதத்தை ஒரு முறை வாசித்து விட்டு செல்லுங்கள். அந்த நாளின் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமிழ் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்க கர்த்தர் நீர் எங்களை அழைத்து வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்களை ஆராயக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உன்னதமானவர், எங்களையும் உயர்த்துகிறவர். நீர் உத்தமர் கர்த்தாவே. உம்மை நாங்கள் நம்பி நாடி நேசித்து ஜீவித்து வாழும் பொழுது கேதுருவை போல, பனைமரத்தைப் போல எங்களை நீர் வாழ வைப்பீர். காண்டாமிருகத்தின் கொம்பின் பலத்தை நீர் எங்களுக்கு அருளி செய்வீர். உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரம் எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் பங்கு கொடுப்பீர். மேலாக ஆண்டவரே, நீர் உத்தமர் என்பதனாலே எங்களை உம்முடைய இரக்கத்தினால் இரத்தத்தினாலும் நீதிமான்களாக எண்ணி உம்முடைய திருச்சபையில் நாட்டப்பட்ட ஒலிவமர கன்றுகளாக நாங்கள் வாழத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்துவீர். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அடுத்தவர்களுக்கும் எங்களை ஆசீர்வாதமாக பாவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.